சிவசிவா, விநாயகா, முருகா, பார்வதி. என்ன பண்றது ஒன்றும் புரியல. இல்லைங்க சாமி, உன் முகமும் கைராசியும் பார்த்தா குரு உச்சத்தில் இருக்கான். இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு யோகமும் ராஜயோகமாக இருக்க போகுது தம்பி. அட போயா, நான் இருக்கிற கடுப்பில் நீ வர சும்மா. சாமி 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 சாமி, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க சாமி. நடக்க போகிற பிறவி பலங்களுக்கு நான் சொல்கிறேன். தாயே ஈஸ்வரி, சாமி இதில் உங்கள் பெருவிரல் ரேகை வைங்க. உங்கள் பெரிய பலன் என்னன்னு நான் சொல்கிறேன். அட போயா சும்மா. என்ன பண்ற? வைங்க சாமி. என்னய்யா? ஆஹா, ஓஹோ சாமி, உங்கள் பேர் வவ்வா விவ்வி உவ்வு விவை இதெல்லாம் ஆரம்பிக்குது. அட ஆமா சாமி. உங்கள் பேர் வருணா? எப்படி சாமி? தம்பி, சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா, சுவாமிக்கு 2 கையிலுமே ரெட்டைச்சுழி ரேகை. அதாவது தாங்கள் பிறந்த ஆங்கில மாதம் 26/1/1993. சரிங்களா? தமிழுக்கு தை 12ஆம் நாள். தகப்பனார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தாயார் உயிரோடு இல்லைன்னு சொல்லி கைரேகை சொல்லுது. பிறக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜென்ம லக்னம் மீனம் ராகு மிதுனத்திலையும் செவ்வாய் சனிலையும் குரு கோலத்திலையும் இருக்கிறதுனால சூரியன் சுக்கிரன் புதன் இவங்களாம் மதுராலத்தில் இருக்கிறதுனால நீ வரப்போகிற ஒவ்வொரு நாளும் பல அற்புதங்கள் நிகழ போகுது தம்பி. அட போங்கண்ணே. சரிண்ணே, என் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். காதல் காதல் அடாடா, எப்படிப்பட்ட யோகம்! 100 தான் இந்த மாதிரி ஒரு யோகம் அமைய சாமி. புரியல. அப்படின்னா? ஒன்றும் இல்லை சாமி, 2 காதல் யோகம். அதாவது வருகின்ற செவ்வாய் புதன்ல வியாழன்ல சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 பொண்ணுங்களையும் சந்தித்து உங்கள் காதல் ஆசையை சொன்னீங்கன்னா வரப்போகிற உங்கள் கல்யாண யோகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது தம்பி. யோ போயா. சும்மா நானே 4 வருஷமாக வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். நீ கரெக்டாக இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தனால தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒன்றுக்கே வழி இல்லை, இதில் 2ஆமா. போயா. நான் சொல்கிறது கேளு சாமி. அட போயா. இல்லை சாமி, நான் பார்க்குற இந்த ஜோசியத்தை சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இன்னைக்கு சந்திக்க வேண்டியது விதி. அந்த விதிப்படி அவங்களை சந்திக்கலாம். உனக்கு மரணம் நிச்சயம். அந்த மரணம் ஒரு தனிலாரியாக சத்தியம். அட போயாங்க. இவர் சொன்ன உடனே பொண்ணும் வந்துடும், அப்படியே லாரி வந்துருமா. போட. ஹாய் வருண், நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் உன்னை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி உன்னையே நினச்சிட்டு இருக்கிற பிரியா. நீ என்னை மறந்துருப்ப, ஆனால் நான் இன்னும் உன்னை மறக்கல. ஏதோ ஃபேக்காக இருக்கும். பார்த்து போயா. அட போயா. அம்மா. என்ன திடீர்னு நேர்லலாம் வந்திருக்க? பெரிய மாமா வெளியூர் போயிருக்காராமா. நீ தனியா இருப்ப, உன்னை பார்த்துக்காலன்னு சொல்லி வந்தேன். நம்புற மாதிரி இல்லையே. ஏன் மாமா அப்படி சொல்ற? பின்ன மாமா போன வாட்டி திருவிழாக்கு வந்தப்போ என்ன பார்த்துருவே கூடாதுன்னு அப்படியே சைடு வாக்லயே போனியே. போ மாமா, ஆசை ஆசையா அவ்வளவு தூரத்துல இருந்து உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ எரிஞ்சு விழுகிற. நான் ஊருக்கே போறேன். செல்லம், இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? மாமாவும் கூட விளையாட கூடாதா? போ மாமா, சும்மா கிட்ட விளையாடிட்டு. ஹாய். நீங்க ஃபேக் ஐடி தானே? எனக்கு தெரியும். என்ன வரும்? நீ என்ன அப்படி சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன நீ மறந்துட்டல? மறந்துட்டியாவா? நீ காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயரில் இருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ரைட் கார்னரில் தான் உட்காருவேன். எப்பவும் காலேஜுக்கு போகாமல் கேன்டீனில் தான் இருப்பேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தெரியும். சரி, நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? வீடியோ கால் வா. வா.
ஃபேக் ஐடியா தான் இருக்கும் போல. ம் ம் ம். அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, காலேஜ் பொண்ணு வீடியோ காலில் வரப்போறா, ஒரே ஜாலி தான். ஹேய் அண்ணா இங்கே என்னடா பண்ணுற? சாப்பிட வந்தானே. சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே என்னடா வேலை உனக்கு? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா. சும்மாலாம் இருக்கக்கூடாது, கிளம்பு. நீங்கள் இருக்கவே கூடாது. மாமா வா மாமா, சாப்பிடலாம் சாப்பிடலாம், உட்காரு. இந்தா சாப்பிடு. ஏய் போதுண்டி போதுண்டி. வடையும் சேர்த்து சாப்பிடு. எவ்வளவு இளைச்சு போயிருக்கு தெரியுமா? நல்லா சாப்பிடு மாமா. இதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு, ரொம்ப இளைச்சிருக்கு. ஒழுங்கா சாப்பிடு. ஒரு நிமிஷம். இப்போ நம்புறியா நான் பொண்ணுன்னு? நம்புறேன். ஹாய். சண்டே நீ பிஸியா? இல்ல I'm free தான். பட் why? ப்ளீஸ் டோன்ட் மேக் எனி கமிட்மெண்ட்ஸ். நான் உன்கிட்ட Yeah, முக்கியமான yeah, ஒரு விஷயம் yeah. சொல்லணும். கண்டிப்பா, of course. நான் பிளான்லாம் இல்ல. ஓகே பாய். ரெண்டு காதல் யோகம், அதாவது அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் சந்திச்சு உங்க காதல் ஆசையை சொன்னீங்கன்னா வரப்போற உங்க கல்யாண யோகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது தம்பி. டேய் அண்ணா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தானே வந்தேன். அடிக்கடி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. போடா இங்க இருந்து. சரிண்ணா. சும்மா லவ்லி லைஃப். ஏய் மாமா பொண்ணு, இந்த நேரத்துல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சத்தம் போடாத மாமா. எப்படி சொல்ற? வெள்ளையா ஒரு உருவம் அங்கே இங்கேயும் நடந்து போயிட்டு இருந்துச்சு மாமா. ஏய் மாமாக்கு பெயினா சத்தம் பயண்டி. நான் கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது ஏதோ வெள்ளையா ஒரு உருவம் நல்லா ஹைட்டா சலசலன்னு நடந்து போயிட்டு இருந்துச்சு மாமா. கொடுக்குறா. பேயவே ஃபாலோ பண்றியாடி, நாசமா போறவளே. இரு மாமா, சத்தம் கேக்குதா? சத்தம்? ஆமா சத்தம் கேக்குது. துணி எல்லாம் ஆடுற மாதிரி இருக்கு பாரு. ஆமா ஆடு. லைட் எல்லாம் ஆஃப் ஆஃப் எரியுது மாமா. அங்க ஆடுற துணியிலிருந்து நல்லா பாரு, ஒரு உருவம் அப்படியே வெளியே வர மாதிரில. மாமா மாமா பயமா இருக்கு. மாமா மாமா சொல்லுடி. நான் வந்தது எதுக்குன்னு தெரியுமா? என்ன இப்படி படுக்க வைக்கவாடி? போ மாமா நீ. சரி, நாளைக்கு முக்கியமான நாள், கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு மட்டும் வந்துடு. என்ன மாமா எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்கிற, சைலண்டாகவே இருக்க? சரி நீ ரொம்ப ஆசைப்படுற. மாமா கரெக்டாக அங்கே டைமுக்கு வந்துடுவேன். மாமாக்கு நிறைய வேலை இருக்கு நாளைக்கு. அது என்னது? மாத்திரையா? இந்தா டேப்லெட் போறியா? சரி கொடு. அந்த மரணம் ஒரு தனியார் கனவு. இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். 2 ஃபிகரை தட்டுறோம், லைஃப்ல செட்டில் ஆகுறோம். ஞாயிற்றுக்கிழமை
பின்னாடி Hello, திரும்பி எங்க பாரு இருக்க? மாமா. ஆ. ஹாய். ஹாய். மாமா மாமா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேனோ தெரில. ஆனால் உன்னை விட்டால் வேறு ஹோப் இல்லை மாமா. அதான் இப்பயே சொல்லிடலான்னு. எஸ். நீ என்ன சொல்ல போற எனக்கு நல்லாவே தெரியும். மாமா நான் உன் தம்பி லவ் பண்ணுறேன் மாமா. மாமா சும்மா கிட்ட விளையாடிட்டே இரு. ஏன் சோகமா இருக்க? உனக்காக தானே வந்தேன். இல்லைப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு எப்படி நம்ம லவ் மேட்டரை பற்றி பேச போகிறோம்? எனக்கு ஒரு ஐடியா. நீ போய் டேப்லெட் வாங்கிட்டு வா. நான் மாமா கிட்ட பேசி ஓகே வாங்குறேன். சூப்பரு, அப்போ வேண்டாரேன். ஓகே. லைஃப் இஸ் சேட். மாமா நீங்க தான் எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அண்ணா பேசுனா அப்பா மாட்டேன். ஏய் போடா போ. ஏய் போ. இவ போனா என்னடா? எனக்கு இவ இருக்காடா. மச்சான் நைட் ட்ரீட் ரெடி பண்ணிரு. மச்சான் நீ நைட் பார்ட்டி வச்சிரு. பை. பதிலாம் இருக்கிறதோட லாரி அடிச்சே சாவரேன்டா. என்ன இன்னைக்கு ஒருத்தனையும் காணா. சரி எவனாவது ஒருத்தன் சிக்குவான். இன்னைக்கு அவனை வச்சு ஒரு கோட்டு தேத்திர வேண்டியதுதான்.